ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? தமிழ் சினிமால ஒரு ராவான காம்பினேஷன் அப்படின்னா டிரெக்டர் வெற்றிமாறன் அண்ட் ஆக்டர் தனுஷ் தான். இப்போ அந்த காம்போல இருந்து ஒருத்தர் மட்டும் தனியா வெளில வந்து ரெண்டுத்தையும் மக்களுக்காக நானே ராவா பண்றேன்னு ராயன் அப்படின்னு தனுஷ் அவர்கள் தன்னோட 50வது படத்தை இயக்கி நடிக்கவும் செஞ்சிருக்காரு. இந்த படத்துல துஷாரா விஜயன், அப்பர்ணா பாலமுரளி, எஸ்.ஜே. சூர்யா, காளிதாஸ் ஜெயராம், சுதீப் கிஷன், பிரகாஷ் ராஜ்னு ஏகப்பட்ட பேர் லீடா நடிச்சிருக்காங்க. என்னடா இத்தனை பேர் லீடா ஒரு படத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா மக்களே, தனுஷ் அவர்களோட இந்த செகண்ட் டைரக்ஷன்ல எல்லாருக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ்ல ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்து நடிக்க வச்சிருக்காரு. பாக்குறதுக்கே அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபைங்கா இருந்துச்சு. எப்படிடா ஒரு டைரக்ஷன்ல வந்துட்டு இத்தனை பேர்த்துக்கும் வந்துட்டு ஈக்குவலா வெயிட்டேஜ் கொடுத்து நடிக்க வைக்க முடியும்னு பாக்குறதுக்கே அவ்வளோ பிரமாதமா இருந்துச்சு. படத்தோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றும் பெருசா இல்லைங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம டி தான் குடும்பத்தோட ஹெச்ஓடி அண்ட் அவரோட தம்பி காளிதாஸ் ஜெயராம் அண்ட் சுதீப் கிஷன், தங்கச்சி துஷாரா விஜயன். சின்ன வயசுல இவங்களோட அப்பா அம்மா இவங்களை விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு செல்வராகவன் கண்ணில் இவங்க படுறாங்க எதேர்ச்சியா அண்ட் அடைக்கலம் கொடுக்குறாரு அவரும். ஸோ அப்புறம் வளர்ந்து வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை நடத்தி வந்துட்டு இருக்கிற பட்சத்துல ஒரு கேங்கோட கண்ணில் இவங்க படுறாங்க. ஸோ கடையை வந்துட்டு விலைக்கு வாங்க வராங்க. அப்போ வந்துட்டு ஆரம்பிக்கிற அந்த ஒரு சின்ன பிரச்சனை, போட்டி, பொறாமை, துரோகம், அன்புல கலந்து எப்படி வந்து ஒரு கேங்ஸ்டர் வாரா மாறி எல்லாரோட வாழ்க்கையும் புரட்டி போடுதுங்கிறத பிரில்லியன்ட் ஸ்கிரீன் பிளே அண்ட் டைரக்ஷன் மூலியமா நமக்கு காமிச்சிருக்காங்க. ரொம்ப அமைதியா தான் உண்டு, தான் குடும்பம் உண்டு, வேலை உண்டுன்னு இருக்கிற தனுஷ் அவர்கள் இன்டர்வல்ல டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற சீனை எடுத்த விதம் ஃபேண்டாஸ்டிக் சினிமாட்டோகிராஃபிங் ஐ வுட் சே. படத்துல கொஞ்சம் கொஞ்சம் லேக் இருந்துச்சு. ஸோ ஏன்டா இவ்வளோ இழுக்கிறீங்க அப்படின்ட்டு இருந்துச்சு. பட் ஆனா அந்த சீன் கம்ப்ளீட் ஆகும்போது பார்க்கறதுக்கு ஃபுல்ஃபில்டா இருந்துச்சு. சுதீப் கிஷன் அண்ட் அப்பர்ணா பாலமுரளிக்கு நடுவில் நடக்கிற லவ் சீன்ஸ் எல்லாம் எல்லாமே கரெக்டா கிரிஞ்சு இல்லாம எடுத்திருக்காங்க. பார்க்கும்போதே செமையா இருக்கே அப்படின்னு தோணுச்சு. சார் எஸ்.ஜே. சூர்யா சார், எப்படிதான் நீங்க ஒரு படத்துக்கும் புதுசு புதுசா ஆக்டிங் மீட்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்றீங்களோ, இந்த படத்துல பாத்தீங்கன்னா அப்படியே சாந்தமா பொறுமையா எல்லாரையும் தடவி கொடுத்து தத்ரூபமா சம்பவம் பண்ணுவாரு. சுதீப் கிஷன் அண்ட் காளிதாஸ் ஜெயராமோட பெர்ஃபார்மன்ஸ் படத்துல நல்ல நல்ல டேர்னிங் பாயிண்ட்ஸை கொடுத்துச்சு. ஆனா எல்லாரையும் மிஞ்சி டெரிஃபிக்கா பெர்ஃபார்ம் பண்ணதுன்னா நம்ம துஷாரா விஜயன் தான். அண்ணன் தனுஷ எந்த சிச்சுவேஷன்லயும் விட்டு கொடுக்காம கூடவே ஒரு செகண்ட் ஹீரோ மாதிரி நடிச்சிருந்தாங்க. சொல்ல போனா தனுஷ் அவர்கள் இந்த படத்துல ஆஸ் அன் ஆக்டரா விட டைரக்டரா ப்ரூவ் பண்ணியிருக்காரு. செல்வராகவன் சார், இவர்கிட்ட பிடிச்சதே அவரோட அந்த ஹியூமர் கலந்த கேஷுவலான ஆக்டிங் தான். என்ன இப்போ அதனால என்ன, அவன் வருவான் செய்வான், என்ன பண்ணுவான், நீ செஞ்சுட்டு போயிட்டே அப்படின்ற மாதிரி கேஷுவலா சூப்பரா தம்பியோட ஜாலியா நடிச்சிருக்காரு இந்த படத்துல. நெக்ஸ்ட் இந்த படத்துல போட்ட செட்டு மாதிரியே தெரியாத அளவுக்கு தேவையான இடத்துல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஃப்ரேம்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் எடுத்திருந்தாங்க. ஃபைட் சீன்ஸ்ல யூனிக்னஸ்னா நம்ம தனுஷ் அவர்கள் யூஸ் பண்ற அந்த வெப்பன் தான். பீட்டர் ஹெயின் மாஸ்டர் டைரக்ஷன்ல ஒரு தனி ஸ்டோரியை சொல்லியிருக்காருன்னே சொல்லுவேன். படத்துல உள்ள சீன்ஸை அப்லிஃப்ட் பண்ற விதமா நம்ம ஏஆர்ஆரோட சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் வாஸ் பிளிஸ்ஃபுல். ஸ்டோரியோட வெயிட்டேஜ்னு பாத்தீங்கன்னா வெறும் 20% தாங்க. மீதி 80%மே டெக்னிக்கல் பிரில்லியன்ஸ் தான். அதுக்காகவே இந்த படத்தை கண்டிப்பா தியேட்டர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இந்த படத்துக்கு நான் 2 விதமான ரேட்டிங் கொடுப்பேன். ஒன்னு ஸ்டோரிக்கு 2.5 out of 5, டைரக்ஷன் அண்ட் ஸ்கிரீன் பிளேக்கு 4 out of 5. 200% லவ் ஃபார் தனுஷ். தயவு செஞ்சு இந்த மாதிரி நிறைய படம் எங்களுக்காக டைரக்ட் பண்ணுங்க. ஓகே, see you all on next video. and இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கிறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. until then, bye from Yuvan.